ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, சனி பகவானின் அருளால் 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2024 நல்ல வெற்றி கிடைக்க போகுது. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். எண்கள் ஒருவரது வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட எண்களை கொண்டு ஒருவரது எதிர்காலத்தை கணித்து கூறும் ஜோதிடம்தான் எண் கணிதம். இந்த எண் கணிதத்தில் ஒருவரது விதி எண்ணானது அவரது பிறந்த தேதியை கொண்டு பெறப்படுகிறது. எப்படி ஜோதிடத்தில் 9 கிரகங்களை கொண்டு ஒருவரது எதிர்காலம் கணித்து கூறப்படுகிறதோ, அதே போல எண் கணிதத்தில் 1 முதல் 9 வரையிலான எண்களை கொண்டு ஒருவரது எதிர்காலம் கணித்து கூறப்படுகிறது. ஜோதிடத்தை போன்றே எண் கணிதத்திலும் ஒருவரது பிறந்த தேதியின்படி 2024 ஆண்டு எப்படி இருக்கும் என கணித்து கூறப்பட்டுள்ளது. உங்களின் விதி எண் 8 என்றால் அந்த விதி எண்ணை சேர்ந்தவர்களுக்கு 2024 ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விதி எண் 8க்கு 2024 ஆண்டு எப்படி இருக்கும்? அதாவது 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் 8. இந்த 8 என்ற எண்ணின் அதிபதி சனி பகவான். அதே சமயம் 2024 ஆண்டிற்குரிய எண்ணும் 8 என்பதால் இந்த ஆண்டில் சனி பகவானின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். சனி பகவானின் செல்வாக்கு நிறைந்த இந்த ஆண்டில் விதி எண் 8 கொண்டவர்களுக்கு பொறுமை சற்று அதிகரிக்கும். ஒவ்வொரு வேலையையும் நிதானமாக செய்து வெற்றி காண்பீர்கள். மேலும் இந்த ஆண்டில் நீங்கள் செய்யும் வேலைகளில் 8 என்ற கூட்டு எண் வரக்கூடியவரான எண்ணை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்குத்தான் அந்த வேலையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மிகவும் வெளிப்படையாக இருப்பீர்கள். இப்படி இருப்பதால் மற்றவர்கள் உங்களால் மகிழ்ச்சி அடையாமல் போக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கலாம். எண் 8க்கு உரியவர்களின் காதல் வாழ்க்கையை பற்றி கூற வேண்டுமானால் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். காதலிப்பவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள போதுமான நேரத்தை ஒன்றாக செலவிட அறிவுறுத்தப்படுகிறது. திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடனான பிணைப்பு மற்றும் ஆரோக்கியத்தை கவனித்து அதை பேணி வந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். மொத்தத்தில் திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு நன்றாகவே இருக்கும். 2024 தொழில் எப்படி இருக்கும் என்று கேட்டால், நியூமராலஜியின்படி இந்த ஆண்டில் நீங்கள் 7, 8, 1, 6, 2 மற்றும் 4 ஆகிய எண்களால் பாதிக்கப்படுவீர்கள். 8 மற்றும் 7க்கு இடையிலான உறவு ஓரளவு நன்றாகவே இருக்கும் என கருதப்படுகிறது. ஆராய்ச்சி துறையில் பணிபுரிந்து வந்தால் இந்த ஆண்டில் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள். மாணவர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் சிரமங்களை சந்திப்பீர்கள். ஆனால் 2ஆம் பாதியில் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது நல்லது. இந்த ஆண்டில் நல்ல பொருள் வசதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உணர்ச்சி ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.